தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு போலீஸ்லேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, என்ன ஜாப் இது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, போலீஸ் ஷார்ட் ஹேண்ட் பியூரோ SBCID சென்னையில் இருந்தால் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் இது வந்து ஃபேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இது ஃபேக் கிடையாதுங்க. இது வந்து SBCID போலீஸோட இன்னொரு சப்ஜெக்டரி யூனிட்ல இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் கன்ஃபார்மாக பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ரியலான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 14/3/2024 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ட் ரெக்யர்மெண்ட்டில் போலீஸ் ஷார்ட் ஹேண்ட் பியூரோவில் ஜூனியர் ரிப்போர்ட்டர் போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 வேகன்சி. இதில் 18 வேகன்சி பேக்லாக்கு. நார்மலாக நமக்கு மொத்தம் 36 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 36,200 1,14,800 வரைக்கும் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸுக்கு கீழே தான் நீங்கள் வருவீங்க. ஸோ உங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஃபீல்டு ஒர்க்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீல்டு ஒர்க்கில் உங்களுக்கு நைட் வரைக்கும்லாம் டியூட்டிஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கேப்பபிளாக ஃபுல் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேலே SP லெவல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவங்களோட நேரடி கட்டுப்பாட்டு கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. மோஸ்ட்டாக வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் சிட்டிஸில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸு, பப்ளிக் மீட்டிங்ஸு, டெமோஸு, ஸோ அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மூமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் தான் வாட்ச் பண்ணுறது அவங்க வேலையாக இருக்கும். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணி அவங்க என்ன பேசுகிறாங்கிறத கேட்குறது தான் அவங்களோட ஜாபாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழேயே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கம்யூனிட்டிக்கு டோட்டலாக எவ்வளோ வேகன்சி வருதுங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் வந்து 15/4/2024 வரைக்கும் டைம் இருக்குது. அடுத்து குவாலிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18லேருந்து 32 வயசு வரைக்கும் OC பிரிவினருக்கும், 18லேருந்து 34 வயசு வரைக்கும் BC, BCM, MBC, DNC, DNT, DC எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. SC/STக்கு 18லேருந்து 37 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குங்க. அடுத்து இதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் மினிமம் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. +2ல் தமிழில் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் டைப் ரைட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து ஹையர் கிரேட் அல்லது சீனியர் கிரேடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் ஹையர் அல்லது சீனியர் கிரேடில் ஷார்ட் ஹேண்ட் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும் பத்தாது, ஷார்ட் ஹேண்டில் ஒர்க்கிங் நாலேஜும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேசிக் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கம்ப்யூட்டர்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதற்கான ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஒரு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்லேயும் இன்டர்வியூலும் நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்க போது, ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் வயசில் உங்களுக்கு இருக்கும். 50 கொஸ்டின், டோட்டலாக 50 மார்க்கு. இதில் நீங்கள் மினிமம் 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷனுக்கு டைமு. அடுத்து பார்ட் B ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 80 மார்க்கு. இதில் நீங்கள் மினிமம் 32 மார்க்காவது எடுக்கணும். இதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக இந்த 2 ஸ்கில் டெஸ்ட்டையும் இந்த பார்ட்டி ரிட்டன் டெஸ்ட்டையும் சேர்த்து மொத்தம் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. இன்டர்வியூக்கு ஒரு 20 மார்க்கு. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் மினிமம் ஒரு 8 மார்க்காவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பார்ட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து தமிழில் தான் இருக்கும். இதை தவிர இந்த ஸ்கில் டெஸ்ட்டை வந்து நீங்கள் தமிழ் அல்லது இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இன்டர்வியூக்காக இருக்கட்டும், சென்டர் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் போய் தான் நீங்கள் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ 3மே அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆஃப்லைனில் தான் ஃபில் பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன். இதில் அவங்க ஃபோட்டோ கூட கேட்கல, ஜஸ்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட் அஸ் பர் 10th மார்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ உங்கள் 10th மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம் அண்டு நோட்டிஃபைடு இன் கெசட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் நேம் வந்து நீங்கள் கெசட்டில் மாற்றிருக்கீங்களான்னு, மாற்றிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய மொபைல் நம்பரு. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து. அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து மேரிஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்தளவுக்கு மேரிட்னா மேரிட், அன்மேரிட்னா அன்மேரிட்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, மச்சம் மற்றும் தழும்பு. ஸோ ஃபஸ்ட்டு மச்சத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மச்சம் ஒன்று எழுதிக்கோங்க, அடுத்து ஒரு தழும்பு கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட மச்சம் மட்டும்தான் இருக்குது, தழும்பு இல்லை அப்படின்னா 2 மச்சம் கொடுத்துக்கோங்க, இல்லை மச்சம் இல்லைன்னா 2 தழும்பு கொடுத்துக்கோங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, எல்லாருமே இந்தியனாக தான் இருப்பீங்க, இந்தியன்னு கொடுத்துட்டு ஃபாதர்ஸ் நேமை பொறுத்தளவுக்கு உங்கள் அப்பாவோட பேர், மதர்ஸ் நேமை பொறுத்தளவுக்கு உங்கள் அம்மாவோட பேரை கொடுத்துக்கோங்க. அடுத்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. அடுத்து ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, உங்களுடைய ரிலீஜியனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டின்னா கிறிஸ்டின், அதுவே நீங்கள் சிக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம். அடுத்து டூ யூ பொசஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு இன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி என்னன்றதை கொடுத்துக்கோங்க. பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவான்னு பார்த்து கரெக்டாக அதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட நிரந்தர முகவரி, உங்களுக்கு சொந்த ஊரில் சொந்தமாக இடம் அதெல்லாம் இருக்கலாம், ஆதார் கார்டில் கூட நிரந்தர முகவரி கொடுத்துருப்பீங்கன்னு, அந்த மாதிரி ஒரு முகவரியை கொடுத்துக்கோங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் இன் ஹூஸ் ஜூரிஸ்டிக்ஷன். அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் இன் ஹூஸ் ஜூரிஸ்டிக்ஷன் யுவர் ரெசிடென்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட ஏரியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல் நிலையம் பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எங்களோட ஏரியாவுக்கு நேரம் நான் கொடுத்துருக்கேன், உங்கள் ஏரியாவுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருமோ அதை கொடுத்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனோட பின்கோடையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரியே அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னா இங்கே கொடுத்த அட்ரஸை டைரெக்டாக இங்கேயும் கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை வேறையாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக கொடுத்துக்கோங்க. அடுத்து அகைன் அதே மாதிரியே உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு கீழே எந்த போலீஸ் ஸ்டேஷன் வருது ஜூரிஸ்டிக்ஷன்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த போலீஸ் ஸ்டேஷனோ அதோட நேமு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் 10th டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் உங்களோட 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. ஸோ அதை வந்து ஜஸ்ட் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து இயர் ஆஃப் பாசிங், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து அதே மாதிரியே +2, அடுத்து அதே மாதிரியே டிகிரி. இந்த 3 டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டிகிரியை பொறுத்தளவுக்கு டிகிரியோட ரெஜிஸ்டர் நம்பரு, 12th பொறுத்தளவுக்கு 12th ரெஜிஸ்டர் நம்பரு. அதே மாதிரி 12th எப்போ பாஸ் பண்ணிங்க, டிகிரி எப்போ பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. 2 டீட்டெயில்ஸை கொடுத்துக்கோங்க. அடுத்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான சர்டிஃபிகேட்டுங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹையர் கிரேடுக்கான சர்டிஃபிகேட் நம்பரு எப்போ பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஹையர் கிரேடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எப்போ பாஸ் பண்ணிங்க, அதே மாதிரி என்ன கிரேடு அதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஹாவ் யூ ஸ்டடிட் தமிழ் அஸ் அ சப்ஜெக்ட் இன் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10th தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிங்களான்னு, படிச்சிருந்தா எஸ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. அடுத்து வெதர் எனி கிரிமினல் கேஸ் ஹேவ் பீன் ஃபைல்டு அகேன்ஸ்ட் யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் வழக்குகள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே போனீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை கொடுத்துட்டு டேட் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட டேட்டை என்றைக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ அன்றைக்கி டேட்டையும் கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க, செல்ஃப் அட்டஸ்டு ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட் ஷுட் பி என்க்ளோஸ் அப்படின்னு. ஸோ எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ்லையும் கீழே செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி உங்களோட சைனை நீங்கள் போட்டுறணும். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ரூஃப் ஆஃப் பர்த், இதுக்கு வந்து நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, டிசி இல்லைனா 10th 12th மார்க் ஷீட் காப்பியை வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு. அடுத்து உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதிக்கான டாக்குமெண்ட்ஸு, 10th 12th டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோ, யூஜி பிஜி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸு, டைப்ரைட்டிங் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதற்கான டாக்குமெண்ட்ஸு, ஷார்ட் ஹேண்ட் பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸு. அடுத்து கேரக்டர் அண்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது உங்கள் ஸ்கூலில் நீங்கள் கடைசியாக வெளியே வரும்போது ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ டிசிலே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஆஃப் த கேண்டிடேட் குட்னு போட்டிருந்தாங்கன்னா அதையே அட்டாச் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் லாஸ்ட்டில் படித்த காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ போயிட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் டிசி எடுத்து பாருங்கள், மோரோவர் டிசியில் இருக்கும், இல்லைனா மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வாங்க. ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு A4 கவரில் போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சென்னை அட்ரஸ்ஸு. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக மட்டும்தான் அனுப்பணும், வித்து அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு அனுப்பணும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு கார்டும் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோட மறந்துடாமல் ரிஜிஸ்டர்டு பதிவு தபாலில் மட்டும் அனுப்புங்க. ஸோ இதை நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை இன்டர்வியூக்கோ அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கோ கால் ஃபார் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள்.